டார்க் ஹியூமரு. படம் பேர் வந்து பெருசு. படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டார்க் ஹியூமர் இருக்கு படத்துல. ஒரு நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா ஸ்டோரியா? ஸ்டோரி எல்லாம் நீங்க வந்து பாருங்க. என்ன இப்படி கேட்டீங்கன்னா, ஒரு டார்க் ஹியூமர் படம் தான். ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேமிலி ஜாலியா இருக்கும். நல்லா இருந்துச்சு பிரதர். வைபர் அவங்க பிரதரு இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ரோல் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நக்கலைட்ஸ் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் படத்துல ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன், 2 பாட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாட்டே இல்ல. இன்டர்வல் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சாங் இருந்துச்சு, அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் சின்னதா மாண்டேஜ் தான். மாண்டேஜ் சாங்னா ஓகே. எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, டார்க் ஹியூமர்னு சொல்லிட்டேன். வந்து ஒரு டார்க் ஹியூமர் படம். இப்ப நம்ம டாக்டர், இந்த சில மூவிஸ்லாம் டார்க் ஹியூமர் படம் வரதுல இப்ப நமக்கு தெரியும் ஃபிளேவர் டார்க் ஹியூமர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேனர் மூவி தான். நீங்க வந்து பாருங்க, பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும், பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப காமெடியா இருக்கு, என்கேஜிங்கா இருக்கு. என்டர்டெயின் பண்ண வந்திருக்காங்க, அதை கம்ப்ளீட்டா ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, போரே அடிக்கல. ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன காமெடி எதிர்பார்த்து வந்திருப்பாங்க, அது ரொம்பவே ஒர்க் ஆயிருக்கு. சூப்பரா இருந்துச்சுப்பா, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்ல காமெடி. எல்லா ஏஜ்காரங்களும் பார்க்கலாம். ஏஜ் சர்டிஃபிகேட்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா காமெடி தான். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருக்கு. ஃபேமிலி நல்லா கண்டிப்பா பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸா எனக்கு தெரியலண்ணா, அது அப்படி தெரியல. பட் ஆனா காமெடியா இருக்கு படம். மியூசிக் நார்மல் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் எனக்கு தெரியல, ஆனா ஓரளவுக்கு ஓகே தான், பார்க்கலாம், சான்ஸ். வைப் நல்லா இருக்கு. பெருசுனா அது அதான் கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க டைட்டில். ஓகே தான், நல்லா இருக்கு. அது படமா வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். அதாவது மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றப்ப வைபவ் படம்னா ஒரு காமெடியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வராங்க. அந்த காமெடியை வந்து நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேற லாஜிக்கு இல்ல வந்து கண்டென்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து மக்களை வந்து ரசிக்க வைக்கணும்ன்ற ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, அதை 100% நிறைவேற்றிருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதாவது மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு, எல்லாத்தோட ஆக்டிங்கும் ரொம்ப ரியலா இருந்துச்சு. என்னன்னா பக்கத்து வீட்டு பசங்க நம்ம கூட பழகுறவங்க எப்படி நடிப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. தாராளமா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கதனுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இதுல லாஜிக்காவோ இல்ல வந்து 18+ அந்த இதை நீங்க பார்க்காம ஒரு ஜாலியா சிரிச்சுட்டு தான் வருவீங்க. சிரிக்கும் போது அந்த இது எதுவும் பெருசா தெரியாது, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ பாருங்க. தியேட்டர்ல பாக்குற ஃபிலிம் தான். ஏ சர்டிஃபிகேட்னு சொல்லி வந்து பார்க்காம இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஏ சர்டிஃபிகேட் இத்தனை நாள் இருந்ததை அந்த நம்ம ஃபிலிம்ல வந்து ஏ சர்டிஃபிகேட் மொத்தமா மாத்தி காட்டியிருக்காங்க. ஒர்த்தா போயிருக்கு படம், போய் பாருங்க. ஸ்டோரி ஒன்லைன்ட்டு இல்ல, நல்லா இருக்கும், போய் தியேட்டர்ல போய் பாருங்க. அது ஒரு ஃபோனல்ல பேஸ் பண்ணி தான் கதை. அது வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ப்ராப்பரா கொண்டு போயிருக்காங்க, போய் பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் போய் பார்க்கணும், ஏன்னா ஃபுல் ஃபேமிலி ஃபன் என்டர்டெய்னர் தான். ஒரு ஏ சர்டிஃபிகேட்ங்கிற கான்செப்டே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட போய் பார்த்தா ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் வரலாம். டேரக்டர்ஸை வந்து ப்ராப்பராக ப்ளே பண்ணி அதை த்ரூஅவுட்டாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ப்ராப்பராக கொண்டு போயிருக்கு. கிளைமேக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை கூட ஜாஸ்தியாகவே இருக்கு, சூப்பரா இருக்குது. ஸ்டோரி அதான் சொல்றேன், எனக்கு ஒரு டெத் வீக்ல வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கும்ல. ஆனா அப்படி இல்லாம ஸ்டார்டிங்லயே ஒரு டெத் நடந்துருது, அதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. காமெடிஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்துல. நல்லா இருந்தது. அவரு கடைசி வரைக்கும் ஒரு கேரக்டரை வந்து கொண்டு போறது கஷ்டம் தான். ஸோ கடைசி வரைக்கும் அதை கொண்டு போயிருந்தாரு, அது நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். இது ஏ சர்டிஃபைட் தான், பட் கிளாமர் கிடையாது, எக்ஸ்போஷர் கிடையாது, பிளட் கண்டென்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் கன்ஃபார்மா பார்க்கலாம்.